சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலி சிம்பிளிஃபிகேஷன் பிஒய்க்யூ மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் பார்க்கலாம். ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் வந்துட்டு ஒரு 200 கொஸ்டின்னு. இப்போ 20 கொஸ்டினாக நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 டிவைடட் பை 0.456 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக ரெண்டு நம்பர் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னாலே நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0.728 இன்ட்டு 0.728 இருக்குது. அப்போ 0.728 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A திஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிறணும். அடுத்து வந்து B திஸ் ஈக்குவல் டு 0.272 வந்து 2 வாட்டி வந்திருக்கனால அதை நான் பின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வந்து 0.72 இருக்க இடத்துல A போட்டேன். A இன்ட்டு A மைனஸ் இங்கே வந்து B இன்ட்டு பின்னு வரும். டிவைடட் பை இந்த 0.456 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சிட்டோன்னா இங்கே என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு 0.728க்கு பதில் நான் A போட்டோன்னா இங்கே A இன்ட்டு A ஸ்கொயர்ட் ஆகும். மைனஸ் B இன்ட்டு B வந்துட்டு B ஸ்கொயர்ட் ஆகும். டிவைடட் பை இந்த 0.456 வந்து நான் அப்படியே போட்டேன். இப்போ வந்து A ஸ்கொயர்டு மைனஸ் B ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த எழுதிருக்க சைடு A மைனஸ் B A ப்ளஸ் B, சரியா? A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B தான் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். இது பேசிக்கான ஃபார்முலா தான். அதை நான் போட்டோடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஈஸியாக நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஏக்குரிய வேல்யூ வந்து 0.728 ப்ளஸ் 0.272ன்னு எழுதிட்டு இங்கே வந்துட்டு அதே மாதிரி ஏக்குரிய வேல்யூ 0.728 மைனஸ் 0.272ன்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0.456ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா தான் எனக்கு 0.456ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா 8 + 2 வந்து 0ன்னு கிடைக்கும். மேலே 1 போட்டு விட்டோன்னா இப்போ 3 + 7 வந்து 0 கிடைக்கும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு இருக்க அந்த 0.728 ப்ளஸ் 0.278 இந்த ஆட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க கீழே. அப்போ ஆட் பண்ணேன்னா எனக்கு 1.00ன்னு கிடைக்கும். 1.00 அப்படின்றது இந்த 00ன்றது பைசாவில் வந்துடும். அப்போ 00னா ஆன்சர் என்ன அப்படின்னா 1. அப்போ இது ரெண்டையும் நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 0.456ன்னு கிடைக்கும். அப்போது இது இன்ட்டு 1 இன்ட்டு எனிதிங் எந்த நம்பர் போட்டாலும் அதோட வேல்யூ நான் அந்த நம்பர் தான் கிடைக்கும். அப்போ அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து வந்து இஃப் இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x + 2 x + 4 x + 6 x + 8 இஸ் 20, அதாவது 20 தென் ஃபைண்ட் த வேல்யூ எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட சராசரி தான் 20, ஆவரேஜ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க x + 2 இது வந்து குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 to ஒரு 10 நம்பர் கொடுத்துட்டு அதோட சராசரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 1 to 10 இருக்க நம்பரை கூட்டி அது எத்தனை நம்பரோ 10 நம்பர்னா 10ஆல் டிவைட் பண்ணாதான் அதான் சராசரி வேல்யூ. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கொடுத்துருக்கனால அந்த எக்ஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க, சராசரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சராசரியோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த வேல்யூ டிவைடட் கவுண்ட். சம் ஆஃப் த வேல்யூனா இருக்கிற நம்பர்லாம் கூட்டி டிவைடட் பை அது எத்தனை கவுண்ட் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை டிவைடட் பண்ணிட்டானா நமக்கு சராசரி கிடச்சிரும். அது சராசரி மெத்தட். நமக்கு சராசரி கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், நான் கூட்ட போகிறேன். x + x + 2 + x + 4 + x + 6 + x + 8 டிவைடட் பை இது 5 டேர்ம், 5 நம்பர் இருக்குது. எக்ஸ் ஒரு டேர்மு, இது 2, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் எழுதியிருக்கேன் பாருங்கள் 1 2 3ன்னு. அது 5 டேர்ம் இருக்குது. அப்போ 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டணும்னா 5x இருக்கும், ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினோம்னா 20 கிடைக்கும் நமக்கு. அப்போ 20 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். இந்த பக்கம் சராசரி நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 20 திஸ் ஈக்குவல் டு நான் எழுதிட்டேன். இந்த 5 இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் அப்படின்னா 20 × 5 ஆகும். 20 × 5னா 100. அப்போ 100 திஸ் ஈக்குவல் டு 5x + 20ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த 20 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா நான் 100 - 20ன்னு கிடைக்கும். திஸ் ஈக்குவல் டு 5xன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்போ 5 என்ன பண்ணணும், இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ 80ன்னு கிடைக்கும். இந்த 5 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்தேன்னா ஓரஞ்சு 5, இங்கே வந்து ஓரஞ்சு 5 கிடைக்கும். மிச்சம் 5 3ன்னு வரும், 30ன்னு வந்துடும். அப்போ ஆரஞ்சா 30, அப்போ 16 × 80ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 16. நெக்ஸ்ட்டு சம் வந்து x - y திஸ் ஈக்குவல் டு -6, xy வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு x³ - y³ கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே பயம் வந்துடும். இப்போ ஃபார்முலா வந்து x³ - y³ வந்து ரெண்டு ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலா வந்துட்டு இங்கே பின்னாடி இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு x³ - y³ அப்படின்னா x -
ஒய்ன்னு ஃபஸ்ட்டு வெளியே போட்டுக்கிறோன்னு இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன், நான் அதை பாருங்கள் புரியுதான்னு. எக்ஸஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்போட ஃபார்முலா வந்துட்டு ஏ மைனஸ் பி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை க்யூப் இல்லாமல் வெளியே எழுதிக்கிறோணும், ஏ மைனஸ் பின்னு. இன்னொன்று எப்படின்னா ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு ரெண்டுமே எப்போயுமே ப்ளஸில் தான் வரும். அதாவது இந்த ஏ மைனஸ் பி, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் கொடுத்துருந்தாலும், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் கொடுத்துருந்தாலும் ஏ ஸ்கொயர்டு லாஸ்ட்டு வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் வரும். அந்த நடுவில் ஏபிக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்கே மைனஸ் கொடுத்தா நீ அங்கே என்ன போடணும், ஃபார்முலாவில் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். இதான் ஃபார்முலா. இது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏபி வேல்யூ கொடுக்கல அப்படின்னா, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏ மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்து நான் ஃபார்முலா எழுதிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாரி இது வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா. இது வந்து ஏபியோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு என்ன பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஏபியோட வேல்யூ கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஏபி வேல்யூ வந்து கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சாரி, நான் வந்து அடுத்த ஃபார்முலா சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கதான் ஏ மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூபோட ஃபார்முலா இது. சரியா? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் இதோட வேல்யூ. ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்கப்பா. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூபோட ஃபார்முலா வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy எல்லாமே மைனஸ் தான் வரும், எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, அதனால எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து மைனஸ் 6ன்னு போட்டுட்டேன். த ஹோல் க்யூப் போட்டேன். இங்கே எக்ஸ் க்யூப் அப்படியே போட்டால் மைனஸ் ஒய் க்யூப் அப்படியே போட்டால் மைனஸ் 3xy அப்படியே போட்டேன். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் அப்படியே போட்டேன். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 6 அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். இந்த XY வந்து 4ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ XYக்கு பதில் 4ன்னும் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதில் மைனஸ் 6ன்னு போட்டேன். இப்போ 6 வந்து 3 வாட்டி போடணும், பவரில் 3 இருக்கிறனால. அப்போ 6 × 6 × 6னா 216. மைனஸ் அப்படியே தான் வரும், ஏன்னா 3 டேர்ம் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஒரு டேர்முக்கு இன்னொரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ்ன்னு கிடைக்கும். ஒற்றைப்படைன்னு வந்தானே அதே சைன் தான் வரும். இப்போ மைனஸ் கொடுத்து மேலே ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். சரியா? இப்போ ஒற்றைப்படையில் மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதே சைன் தான் வரும். இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்படியே வச்சுட்டு மைனஸ் போட்டுட்டு இங்கே 4 12 12 6 72. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 72 ஆயிரும். இப்போ இந்த ப்ளஸ் 72 இங்கிட்டு வரும்போது ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மைனஸ் 72 மாறும். அப்போ நம்மளுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி சேம் குறியை போடணும். இப்போ சேம் குறியை போடணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 288 கிடைக்கும். அப்போ மைனஸ் சேம் குறியை போட்டுறணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கோட எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் 288 ஆன்சர். புரியுதா? திரும்பி வந்து வேணும்னா நீங்கள் வந்துட்டு க்ரீன் ஷாட் போட்டுக்கோங்க. திரும்பி பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்துட்டு நான் இங்கிட்ட ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்போட ஃபார்முலா தனியாக எழுதிருக்கேன். இது வந்துட்டு ஏபி வேல்யூ கொடுக்கல அப்படின்னா தான் இது கொடுத்துருந்தாங்கன்னா தான் இந்த ஃபார்முலா, ஏபி கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா நான் இப்போ போட்டது. இது வந்து க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 2 கண்டிஷனில் போடலாம். ஒன்று ஃபார்மேட் போடலாம், அதாவது என்ன சொல்கிறதுனா ஷார்ட்கட் படி போடலாம். இன்னொன்று வந்துட்டு ஃபார்மேட் படி போடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் படி சொல்லித்தரேன். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் போட்டுட்டு 214 ப்ளஸ் ரூட் ஆஃப் 112 ப்ளஸ் ரூட் ஆஃப் 74 ப்ளஸ் ரூட் ஆஃப் 449 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பாக பண்ணணும்னா உள்ளேருந்து போகணும். இப்போ 49 ரூட் கொடுத்துருக்காங்க. 49க்கு ரூட் எடுத்தோன்னா 7 49. அப்போ ஆன்சர் 7. அடுத்து என்னதுன்னா ரூட் ஆஃப் 74 ப்ளஸ்ஸு இந்த 49க்கு ரூட் கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு என்ன வேல்யூ 7. இப்போ வந்து 74 + 7 74 + 7ன்னு வந்துருமா, ஏன்னா இதுக்கு நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ரூட் ஆஃப் 81ன்னு கிடைக்கும். 81 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 9,81. அப்போ 127 ப்ளஸ் இந்த டேமுக்கு தான் நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 9ன்னு வரும். ரூட் ஆஃப் 121 11 ரூட்டோட வேல்யூ தான் 121. அடுத்து இந்த டேமுக்கு 11 கண்டுபிடிச்சிடும். அப்போயும் மிச்சம் இருக்கிறது 214. அப்போ 214 + 11. அப்போ இதை கூட்டினோன்னா 225. 225க்கு எதோட ரூட் ஸ்கொயர் வேல்யூனா 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது ஒரு ஸ்டெப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும். இந்த டேர்ம் மணி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூவை 214க்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும்.
இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னையும் பின்னையும் இருக்க ஸ்கொயர்டு வேல்யூ பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்டு வேல்யூ பார்த்துட்டோம்னா 214க்கு பின்னாடி இருக்க ஸ்கொயர்டு வேல்யூ 225, 15ஓட ஸ்கொயர். அதுக்கு முன்னே இருக்கிறதுனா 14ஓட ஸ்கொயர் 196. இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், அதிகமான வேல்யூ இருக்க ஸ்கொயர் நம்பரை எழுதணும். அப்போ அதிகமான வேல்யூ இருக்கிறதுனா 225, அது எதோட ஸ்கொயர்னா 15ஓட ஸ்கொயர். இப்போ இதுதான் ஷார்ட்கட்டு. புரியுதா? நெக்ஸ்ட்டு சம்மு க்ரீன் ஷர்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்துட்டு a/b இஸ் ஈக்குவல் டு 4/3 கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 6a ப்ளஸ் 4b டிவைடட் பை 6a மைனஸ் 5bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a/b இஸ் ஈக்குவல் டு 4/3 கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக வந்து நம்மளோட வேல்யூ இப்படி கொடுத்துருந்தாலே a/b இஸ் ஈக்குவல் டு 4/3னா ஏவோட வேல்யூ அதுக்கு நேராக இருக்குது 4, பியோட வேல்யூ அதுக்கு நேராக இருக்குது 3. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே ஒரு ஸ்டெப்பை கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ 6aன்னு கொடுத்துருக்காங்க. 6 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ்ஸு 4bனா பியோட வேல்யூ 3 டிவைடட் பை 6 இன்ட்டு 4 மைனஸ் 5 இன்ட்டு 3. இப்போ 6 நாங்க 24, 6 நாங்க 24, 4 3 4 12 டிவைடட் பை 6 நாங்க 24 மைனஸ் 5 3 15. இப்போ இது ரெண்டையும் சுருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 36 டிவைடட் பை இங்கே வந்து 9, 9 9 4 36. அப்போ ஆன்சர் வந்துட்டு 4. நெக்ஸ்ட்டு ஒரு சம், இது வந்து குரூப் 4 2014 கேட்டது. பின்வரும் படங்களில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே படம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க 180 டிகிரி மட்டும் நான் எழுதுனது, மேலே இருக்கிறது எல்லாமே அந்த படத்துலேயே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ மேலே இருக்கிறது என்னடா பார்க்கும்போது பயமாக இருக்கா, இப்போ ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு அரைவட்ட ஷேப்பில் இருக்குது. அரைவட்ட ஷேப்பில் அப்படின்னா ஒரு வட்டத்தோட மொத்த டிகிரி என்ன அப்படின்னா 360 டிகிரி. அதில் பாதினா 180 டிகிரி. அப்போ இந்த இது நம்ம அரைவட்டம் நம்ம கேம்பஸில் யூஸ் பண்ணுறதா, இது வந்து 180 டிகிரியில் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் இருக்கிறது விரிகோணத்தை வந்து 4x, இந்த பக்கம் இருக்கிற கொடுங்கோணத்தை வந்து 2xன்னு இருக்கும். அதோட டோட்டல் வேல்யூ தான் 180. அப்போ 4x + 2x போடலாமா, இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ இது வந்து 6x ஆயிடுச்சு. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 6 டிவைடில் கீழே வந்துட்டோன்னா 4 6 6 3 18. அப்போ 0, அப்போ 30 டிகிரி. அவ்வளோதான், எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 30 டிகிரி. இப்போ நீங்கள் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 30, அப்போ 30ன்னு போட்டு பார்க்க. அப்போ 4 3 12, 120 டிகிரி வரும் அதோட டிகிரி. இங்கே வந்து 2xன்னு இருக்குது, 32 6. அப்போது 30 இன்ட்டு 2 அப்படின்னா 60 வரும். அப்போ 60ஐயும் 120ஐயும் கூட்டினாலும் 180 வந்துருச்சு. மொத்த ஹோலே அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7வது சம். மொத்தம் 17 சம் இருக்குது. மொத்தம் 20 சம் இருக்குது. இப்போ 7வது சம்மு. 7 என்ன கொடுத்துருக்காங்க, 4 ரூட்டு, அதுக்கப்புறம் 3 ரூட்டு x² நல்லா கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்களே ஷார்ட்கட்டில் இது நம்மளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்துட்டு உள்ளே இருக்க நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன், 3 ரூட் ஆஃப் x²ன்னு. இப்போ 3 ரூட் ஆஃப்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்பர்னால் அதை 3 வாட்டி போட்டோன்னா அதோட வேல்யூ வந்துடும், க்யூப் வேல்யூ. இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி கொடுக்காம எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ x² த ஹோல் பவர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது மேலே என்ன போடுவோம்னா 1/2 3 போடுவோம். அப்போ உள்ளே இருக்க 2 என்ன பண்ணணும், மேலே போயிடும். அப்போ x இன்ட்டு 2 3ன்னு தான் வரும். சரியா, நல்லா கவனிங்க. x இன்ட்டு 2/3ன்னு வரும். அடுத்து ரூட் ஆஃப், இப்போ வந்து இதை வந்து சுருக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த 4 ரூட் ஆஃப்னு மொத்த டேர்மை எடுத்துக்கிட்டேன். இந்த உள்ளே இருக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சது தான் நம்மளோட வேல்யூ வந்து x த பவர் ஆஃப் 2/3. அப்போ இந்த 4 இருக்கிறனால நான் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது நமக்கு என்ன வரும், 1/4ன்னு வரும். அப்போ நீ வந்து மொத்தமாக சேர்த்து எழுதும் போது என்ன வரும் அப்படின்னா 2/3 இன்ட்டு 1/4ன்னு வரும். இங்கே ஓரன் 2 2 4ன்னு வரும். அப்போ 2 6 கீழே இருக்கிறத பெருக்கணும்னா அப்போ 1/16ன்னு வரும். இதை நீ சுருக்கினா ஆன்சரில் வந்து எக்ஸ் இன்ட்டு 1/6ன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் வந்து √6 ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 1/6 போடுவோம் இல்லையா, அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை அது ஆப்ஷனில் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த பிஒய்க்கில் வந்துட்டு எக்ஸு இந்த பவர் ஆஃப் 1/6 தான் இருந்துச்சு. அடுத்து ஏசி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. a² + abன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். இந்த a² + abன்னு எழுதிக்கிறோம். ஏ இருக்க இடத்துல ஏவோட வேல்யூ போடணும். அப்போ 5² வரும். பி இருக்க இடத்துல பியோட வேல்யூ போடணும். அப்போ ஏபியோட வேல்யூ 5 × 3. நாங்கள் 5² 25 + 5 15. திஸ் ஈக்குவல் டு 40. இதை வந்து ஆட் பண்ணோன்னா 40 ஆன்சர் முடிஞ்சு. இப்போ வந்து இதை கொடுத்துட்டு முப்படி மூலங்கள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. முப்படி மூலங்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. புரியலை அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துறோன்னா, இங்கிலீஷில் வந்து கியூபிக் ரூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கியூப்
ரூட் அப்படின்னா கியூப்னா 3ன்னு அர்த்தம் 3. அப்போ அதோட வேல்யூ வந்து 3 மடங்காக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 அந்த கியூப் ரூட் அப்படின்னா ரூட் ஆஃப் 3 அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்னா ரூட் ஆஃப் 2. அந்த உள்ள இருக்க வேல்யூ வந்துட்டு 3 வாட்டி ஒரு நம்பரை போட்டோம்னா அதோட வேல்யூவாக தான் இருக்கணும். அதான் கியூப் ரூட்டு, முப்படி மூலங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து தசம பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னமாக மாற்றுறேன். தசம பின்னத்துலேருந்து சாதாரண பின்னமாக மாற்றுறேன். இப்போ வந்து 64ல் அந்த 1 பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டணும். அப்போ 64 1 64 ப்ளஸ் 61ன்னா மொத்தம் எனக்கு என்ன வரும் 125 கிடைக்கும். கீழே இருக்க 64 அப்படியே வச்சுக்கிறணும். அவ்வளோதான். முப்படி மூலங்கள் வந்துட்டு என்னன்னா ரூட் ஆஃப் 3. அப்போ 3 பாட்டி எந்த நம்பர் போடுறோன்னா அதுதான் இந்த 125 கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ டானா வகுத்தல் போட்டு 125க்கு 5ஆம் வகுப்பால் போட்டோன்னா 3 வாட்டி கிடைக்கும். 64 டானா வகுத்தல் போட்டு 4 வாட்டி போட்டோன்னா இந்த போட்டிருக்கேன் சைடில் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 3 வாட்டி போட்டோம் அப்படின்னா வெளியே வந்துடும் 4 கிடைக்கும். அப்போ 5/4 இதோட கியூப் ரூட் வந்து 5/4. அவ்வளோதான். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன். அதுவும் தான் 3/3 the whole power minus 2னும் 2/2 minus 3னும் 2/4 minus 2னும் இன்ட்டு 3 minus 4 4 minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சுருக்கணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 இன்ட்டு அப்போ வந்து மேலே இருக்க 2 பவர்னால ரெண்டையும் நான் என்ன பெருக்கிக்கிறேன். 6 அப்போ -6ன்னு கிடைக்கும். செகண்ட் டேர்மில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/2 இன்ட்டு 3ன்னு இருக்குது. அப்போ 6 இதுவும் மைனஸ் இருக்கனால -6 டிவைடட் பை கீழே 4 2 8 அப்போ -8 இன்ட்டு 3/4 தான் 4/2. இது வந்து ஒரே டேர்மாக கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -3/-6 இன்ட்டு 2/-6 டிவைடட் பை 2/-8 இன்ட்டு 3/-4 இது வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 2 பவராக மாற்றிக்கிறேன். அப்போ 2/2 the whole power minus 2ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா 2 4 அந்த 4 வந்து நான் 2/2ன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இந்த ஸ்டெப்பு வேண்டாம். அடுத்து இந்த சேம் ஸ்டெப்பை எழுதி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இதை பார்த்துருங்க. 3/-6 இன்ட்டு 3/-6 டிவைடட் பை -2. அதே இது இந்த 3 அப்படியே போட்டு இங்கே இப்போ வந்து 2/2ன்னு எழுதிருக்கேன்னா அப்போ அந்த 2 இன்ட்டு வெளியே இருக்க 2 இருக்கிறேன். அப்போ 2/4 மைனஸ்ன்னு கிடைக்கும். அப்போ 4 - 2 சரி 2/-4 இந்த ஸ்டெப்பு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே எல்லாமே அடுக்கில் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ அது மேலே போகும்போது என்னவாகும் அடுக்கு எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். அதனால் கீழே இருக்க டேர்மில் நான் மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ 3/-6 இன்ட்டு 2/-6 அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க டேர்மில் மேலே போகும்போது அதோட அடுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸில் எழுதிட்டேன் அந்த டேர்ம். இப்போ நான் வந்து சுருக்க போகிறேன். இப்போ 2 இருக்கிறதெல்லாம் மெர்ஜ் பண்ண போகிறேன். 3 இருக்கிறதெல்லாம் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ 3ல் வந்து 2 டேர்ம் இருக்குது. அப்போ 3/-6 வந்து 3/4ன்னு இருக்குது. அப்போ +4 இங்கே எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் அடுக்க. நம்ம வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ரூட் இருக்குது, அது வெளியே ஒரு ரூட் இருந்தால் தான் ரெண்டையுமே பெருக்கணும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமாக வரிசையில் இருக்கும்போது கீழே மட்டும்தான் எண்ட்ல இருந்து எந்த ப்ராக்கெட்டும் இல்லைன்னா அடுக்கு கூட்டணும். சரியா, அதான் அடிமானம் சமம் எனில் அடுக்குகளை கூட்டணும். இப்போ 3 3ன்னு அடிமானம் சமமாக இருக்குது, அடுக்கு கூட்டுறோம். இது ஒரு 2/2 the whole power -4ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஹோல் பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ வந்துட்டு இது 3/-6 ப்ளஸ் 3 இன்ட்டு 4ன்னு இருக்குது. அப்போ +4ன்னு வரும். இங்கே எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறேன். 2/-6 2/-+8 4 8 +4 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2/-2ன்னு 2/-6 + 12ன்னு வரும். அப்போ 6ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 2/-2 இன்ட்டு 2/6ன்னு கிடைக்கும். இப்போ வந்து -2 இருக்கனால நான் 1/ல எழுதிட்டேன்னா அது ப்ளஸ் ஆயிருமா? ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம்ல மைனஸ் இருக்கலாம் மேலே போகும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்தோன்னா மைனஸ் ஆயிரும். அப்போது மேலே இருக்க மைனஸை நான் கீழே கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 1/32 3/2 இன்ட்டு 2/6ன்னு கிடைக்கும். அப்போ 2/6 மேலே இருக்குது. அப்போ 2/6 டிவைடட் பை 3/2 இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் விரிவுபடுத்துகிறேன். அப்போ 2 வந்துட்டு 6 முறை போட்டு பெருக்கணும்னா நமக்கு 64 கிடைக்கும். 3 2 முறை போட்டோம்னா 3 9. அப்போ இதை தசம பின்னமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தசம பின்னமாக ஆப்ஷனில் பார்த்து எழுதணும்னா ஆன்சர் முடிஞ்சு. தசம பின்னத்துக்கு இந்த மாற்றுறது வந்துட்டு அடித்து கொடுக்கணும். வகுத்தல் போடணும். வகுத்தல் போட்டு உள்ள 64 போட்டு வெளியே 9 போடணும். 7 9 63 வரும். 63 மிச்சம் 1 மிச்சம் இருக்கதை மேலே போடணும். சரியா, இல்லாட்டி ஆப்ஷன் பார்த்து போட்டுடலாம். இப்போ 9 கீழே இருக்குது. 9 63. அப்போ மேலே இருக்க 1 கூட்டினா 64. 64 டிவைடட் பை 9 வந்துருச்சா? ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 0.35 என்ற எண்ணை பின்வருமாறு மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ ஆப்ஷனில் வந்துட்டு பார்க்கணும். இது வந்து ஷார்ட்கட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து 0.35 35க்கு மேலே மட்டும்தான் பார் போட்டிருக்காங்க. எதுக்கு மேலே பார் போட்டிருக்காங்கன்னா அந்த நம்பர் தான் அடுத்தடுத்து ரிப்பீட்டாக வரும்னு அர்த்தம். சரியா? இப்போ 0.35 இருக்குது. நம்மளுக்கு அடுத்து என்ன வேல்யூ, இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னா 0.35 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 0.35 எக்ஸட்ரா. அப்போ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ 2 நம்பர் வந்துட்டு எக்ஸட்ரா போயிட்டு 2 நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது. ஸோ அப்போ 35 மேலே போட்டுட்டு டிவைடட் பை 99 போடணும். இதே இது 3 போட்டுருன்னா 9 3 வாட்டி போடணும். இவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட்டு, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் பை அங்கே ஏபி கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பை ஒய் திஸ் ஈக்குவல் டு 3/5ன்னு இது ஒரு நம்பரை கொடுத்து அதை கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5 நேராக இருக்கிறனால இப்போ 5x + 2y டிவைடட் பை 5x - 2y கேட்டிருக்காங்க. இப்போ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ போடணும், ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ போடணும். நாங்கள் 2 மைனஸ் போட்டிருக்கேன், அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கீழே 5 × 3 - 2 × 5ன்னு போடணும். 5 3 15 ப்ளஸ் 2 10 டிவைடட் பை 15 - 10 அப்போ 25/5. அப்போ ஆன்சர் வந்து 5. அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி 1.2 1.2 1.2 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் 2 நம்பரை வந்து ரிப்பீட்டடாக வந்ததுனால நான் ஏபின்னு பேர் வைக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு 1.2ன்னு பேர் வச்சாச்சு. 0.2 வந்து பின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து 1.2 இருக்க இடத்துல ஏ போடுறேன், 0.2 இருக்க இடத்துலலாம் பி போடுறேன். அப்போ a × a × a a கியூப், b × b × b b கியூப் டிவைடட் பை a × a ஸ்கொயர்டு ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இந்த a கியூப் மைனஸ் b கியூப் தான் நான் ab வேல்யூ இருக்கிறனால நான் என்ன சொன்னேன், அந்த ஃபார்முலா போட சொன்னேன். a - b × a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏவும் பியும் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா போடணும். அதே இது ஏவும் பியும் வேல்யூ கொடுக்கலன்னா நான் அப்போ தான் சொன்னது x - y த ஹோல் கியூப், அதாவது a - y த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் -3xy இன்ட்டு x - y ஃபார்முலா போட சொன்னேன். இப்போ இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு கீழே இருக்கட்டாமல் மேலே இருக்கட்டாமல் சேம் ஆகி கேன்சல் ஆகிடும். நமக்கு மிச்சம் இருக்கிறது a - b மட்டும் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1.2 - 0.2 கழிச்சோன்னா 1.0 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் a கியூப் a பவர் x திஸ் ஈக்குவல் டு பின்னும் b பவர் y திஸ் ஈக்குவல் டு சின்னும் c பவர் z திஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. XYZ கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க தெளிவாக. இது வந்து a பவர் எக்ஸ்னா பின்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து b பவர் y திஸ் ஈக்குவல் டு சின்றது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து போட போகிறேன். இப்போ b பவர் y இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. அப்போ b பவர் ஒய்ன்னு இருக்கிற இடத்துல பியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து a பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். b இருக்க இடத்துல a பவர் எக்ஸ் போட போகிறேன், இந்த ஹோல் பவர் ஒய் போட போகிறேன். திஸ் ஈக்குவல் டு c பவர் 1. இப்போ a பவர் xyயோட வேல்யூ என்ன, c. அப்போது இங்கே என்ன அப்படின்னா இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏவோட வேல்யூனா c பவர் இஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவதுல கொசு ஒய் a பவர் xy திஸ் ஈக்குவல் டு சின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சுக்கிறலாம். இப்போ வந்துட்டு இந்த சிக்கு பதில் நான் தேர்டில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா c பவர் இஜெட்டு திஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், a பவர் xy அப்படியே வச்சுக்கிட்டு இந்த c பவர் 1க்கு பதில் a பவரை எழுதுறேன். a பவர் 1ன்னு கிடைக்கும். அப்போது அடிமானம் சமம் அடுக்கு வந்து xyன்னு இருக்குது. இங்கே ஏக்கு மேலே எதுவுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ xyயோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது xy இஜெட்டோட வேல்யூ. இப்போ இஜெட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது சி தேர்ட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். கொஸ்டினில் கொடுத்துருக்காது, கொஸ்டினில் பாருங்கள். சி பவர் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1, அதாவது எது இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ ஏ பவர் 1ன்னு கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ சி பவர் இஜெட்டுக்குரிய வேல்யூ என்ன அப்படின்னா ஏ பவர் இஜெட், ஏன்னா கொஸ்டின்லேயே இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே இஜெட்டுக்கு அடிமானம் சமம் எனில் அடுக்குகள் சமம். அப்போ ஏ பவர் 1ன்னு இருக்கு. அப்போ இஜெட்டோட வேல்யூ 1. அப்போ வந்து நம்மளுக்கு XY இஜெட்டோட வேல்யூ என்ன பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு கிடைக்கும். தேர்ட் சம்மு 15வது சம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 சம்மு தான். மாலாவிடமும் லதாவிடமும் வளையல்கள் உள்ளன. மாலாவிடமும் லதாவிடமும் ஒரு பேங்கிள்ஸ் இருக்கான். அவ சொல்கிறான் வளையல்கள் உள்ளன. நீ எனக்கு 4 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு என மாலா லீலாவிடம் கூறினார். மாலா வந்து லீலாட்ட சொல்றா.
நீ என்கிட்ட இருக்க 4 வளையல் உன்கிட்ட இருக்கு, நீ வந்து எனக்கு 4 வளையல் கொடுத்தன்னா உன்கிட்ட இருக்க வளையலை விட என்கிட்ட இருக்க வளையல் என்ன ஆகும், 3 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சரியா? மாலாவோட பேங்கிள்ஸோட நம்பர் வந்து எம்னு வச்சுக்கிட்டேன், லீலாவோட பேங்கிள்ஸ் வந்துட்டு எல்லுன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீ எனக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ எனக்கு 36 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ள வளையலை போல் 3 மடங்கு ஆகும் என லீலா பதில் கூறுறா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாலா சொல்றா, நீ எனக்கு 4 வளையல் கொடுத்தனா உன்கிட்ட இருக்க வளையல் போல விட என்கிட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்றா. அதே இது லீலா என்ன சொல்றான்னா, நீ உன்கிட்ட இருக்க 36 வளையல் என்கிட்ட கொடுத்தனா, எனக்கு 36 வளையல் கொடுத்தனா உன்னதை விட என்னது 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வளையல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்குறேன், மொத்தம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை, மொத்தம் இருவர்கிட்டையும் சேர்த்து எத்தனை வளையல் இருக்குன்னு கேட்குறேன். கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாலாட்ட வந்துட்டு 4 வளையல், மாலா ப்ளஸ் 4, மாலாட்ட 4 வளையல் கொடுத்தானா யார் வளையலை விட அவர் 3 மடங்கா இருப்பா, லீலாவோட வளையலை விட 3 மடங்கு இருப்பா. அப்போ 3 × L - 4. எதுக்கு -4 போட்டோன்னா, அவட்ட இருந்தா 4 வளையல் வாங்கிட்டால, வாங்கினது போக நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த மிச்சம் இருக்க வளையல்ல 3 மடங்கா இருக்கும் என் வளையல் அப்படின்றா. அப்போ 3 × L - 4. அதே இது லீலா என்ன பதில் சொல்றா அப்படின்னா, L + 36, அதாவது L + 36னா லீலாவோட வளையல் பிளஸ் லீலாட்ட ஆல்ரெடி இருக்கிற வளையலை விட மாலாட்ட 36 வளையலை வாங்கினா அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு வளையல் இருக்குமா, மாலாவோட வளையலை விட 3 மடங்கு. அப்ப மாலா -36, ஏன்னா அவட்ட தான் 36 வாங்கிட்டா, அப்ப -36 3 மடங்குனால நான் மாலா கிட்ட 3 போட்டேன். இது 2 ஈக்குவேஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 3 வந்து உள்ள கொண்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ m + 4 × 3L - 4 12. இப்போ அதை வச்சுட்டு என்ன பண்றேன், ஒரே பக்கம் கொண்டு வர போறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை. இப்போ m - 3L = -12 மைனஸ் இந்த 4 + 4 வாங்கிட்டு வரும்போது -4 மாறும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m - 3L = -16 கிடைக்கும். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான், 3m - 36 × 3 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 108 கிடைக்கும். L + 36 அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஆல்பபெட் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3m இங்கே +L இருக்குது, இங்கிட்டு வரும்போது -L மாறும். 36 இங்கிட்ட இருக்கு, இங்கிட்ட -108, இங்கிட்டு வரும்போது +108 ஆகும். அப்போ 3m - L = 108 + 36, இது ரெண்டையும் கூட்டினோம்னா 144 கிடைக்கும். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்றேன்னா, மூணாவது ஈக்குவேஷனையும் 4வது ஈக்குவேஷனையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சம் பண்ணாதான் எனக்கு என்ன வரும், ஆன்சர் கிடைக்கும். எம்மோட வேல்யூ எல்லோட வேல்யூ கிடைச்சி ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ வந்துட்டு m - 3L = -16னும் 3m - L = 144 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன்னா சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது இப்போ வந்து m இருக்கு, இங்கே 3m இருக்கு, அப்போ மேலே இருக்கிறத 3ஆல் பெருக்கினா போதுமானது. அப்போ மூணாவது ஈக்குவேஷனை நான் 3ஆல் பெருக்கினேன்னா 3m - 3 9L = -16 வந்து 3ஆல் பெருக்கணும்னா -48 கிடைக்கும். கீழே இருக்கிறது வந்து 3m - L = 144 கிடைக்கும். இப்போ டிவைடட் பை இங்கே மைனஸ் கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும், நம்ம சைன் சேஞ்ச் பண்ணாதான் இதை வந்து டிவைட் பண்ண முடியும். அப்போது வந்துட்டு இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ். இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டு ப்ளஸ், அதாவது எல், அதாவது -9ல் இருந்துட்டு ஒரு எல் போச்சு அப்படின்னா கீழே வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ அந்த ஒரு எல் போச்சுன்னா -8L = கீழே ரெண்டுமே மைனஸ், அப்போ ரெண்டுமே மைனஸ்னால் ப்ளஸ் கூட்டணும். அப்போ 192 -192 கிடைக்கும். இதை நான் ஆட்டோமேட்டிக்காக அடி கொடுத்துட்டேன் இங்கிட்ட வச்ச மணியை. இப்போ 1 8 24 8 192, அதாவது 2 16 கிடைக்கும். 17 12 19 மிச்சம் 3, 4 8 32, 1 8 3 8 4 8 32, அப்போ 32 கிடைக்கும். அதனால 24 மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ எல்லோட வேல்யூ 24 கிடைச்சிருச்சு. இந்த எல்லோட வேல்யூவை போய் ஃபோர்த்து ஈக்குவேஷனில் போய் நான் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். சப்ஜெக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கணும், 3m - L = 144 இருக்குது. அப்போ எல்லுக்குடைய வேல்யூ 24 போட்டேன் அப்படின்னா 144, இந்த -24 இங்கிட்டு வரும்போது +24 மாறும். +24 கூட்டும்போது 128 ஆகும். அப்போ 3ஆல் அதை டிவைட் பண்ணுறேன். 5 15, மிச்சம் 1 18 ஆயிரும். 6 18, அப்போ எம்மோட வேல்யூ 56 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 பேங்கிள்ஸோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா 80. அவ்வளோதான். ஒரு வாட்டி நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ax² - 2a
28x + 49 = 0. மூலங்கள் சமம் எனில் ஏயின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. மூலங்கள் சமம்னு கொடுத்தாலே ஃபார்முலா என்னென்னா சின்ன கிளாஸில் படித்ததான் b² - 4ac 4ac = 0ன்னு அர்த்தம். இதான் மூலங்களின் சமத்தோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஏ தான் ஃபஸ்ட் டேர்மு, பி தான் செகண்ட் டேர்மு, சி தான் தேர்ட் டேர்ம். அப்போ ஏ இருக்க இடத்துல ஏ தான் இருக்குது, பி இருக்க இடத்துல -28 இருக்குது, சி இருக்க இடத்துல 49 இருக்குது. ஏன்னா இதோட ஈக்குவேஷன் என்ன, ax² ப்ளஸ் தான், ப்ளஸ் பிஎக்ஸ் தான். அதனால தான் நான் ப்ளஸ் பிஎக்ஸ்னால நம்மளுக்கு நான் பிஏ எடுக்கும்போது -28 எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணணும். b² - 4ac = 0. அந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு கிடைக்கும். நீங்கள் அடிச்சு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஒரு ஈரிலக்க எண்ணின் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் இருமடங்கு. இது வந்து ஆப்ஷன் மெத்தட், ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். இருமடங்காக உள்ளது. இலக்கங்களின் இடமாற்றினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்டுள்ள ஈரிலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க எண் வந்துட்டு 10வது இருக்க எண்ணை விட எத்தனை மடங்குன்னா எண்ணை விட 10ஆம் இலக்க எண்ணை விட 2 மடங்கு, 2 மடங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க எண்ணெய் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். 10ஆம் இலக்கன்னா அது பக்கத்தில் இருக்க எண்ணெய் வந்துட்டு என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். 2 மடங்குனா 2 6 மடங்கு 6ஆக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு இலக்க எண்ணுன்னா XYன்னு எடுத்துக்கிட்டோம். அதை வந்துட்டு நான் ஆப்ஷனில் இருந்து போகிறேன். ஃபஸ்ட்டு பி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு எண் இருக்குது, அதோட 2வது 2 மடங்கு தான் என்ன அப்படின்னா 10வது நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 6 இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னா அது வந்து அதை மாற்றி போட்டோன்னா ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குமா, 27 அதிகமாக இருக்குமா. அப்போ அதை மாற்றி போட்டோன்னா 63ன்னு கிடைக்கும். நம்பரை மாற்றி போட்டோம், இலக்கத்தை மாற்றி போட்டோன்னா 63லேருந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க 36 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைச்சிடும். அப்போ அது கண்டுபிடிச்சிருச்சு, ஆன்சர் கரெக்டு தான். அடுத்து செகண்ட் இதையும் எதுக்கும் நான் வந்துட்டு அதர் ஆப்ஷன் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 ஃபஸ்ட்டு நம்பர்னு இருக்குது. அப்போ 39 எடுத்தேன்னா அடுத்து 2 மடங்கு தான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு என்ன 3 9 இருக்குது. அப்போ வராது 2 மடங்கு கிடையாது. சதா அப்போ அது வராது. அதை மாற்றி போட்டாலும் 39லேருந்து 93 கழிச்சோன்னா 27 கிடைக்காது நமக்கு. சரியா? நீ மாற்றி போடுறத விட மாற்றி போட்டுட்டு நம்ம கழிச்சு பார்த்தாலே 27 வராது. சரியா? இப்போ வந்து 63ன்னு இருக்குது, அதை மாற்றி போட்டோன்னா 36 கிடைக்கும். 36லேருந்து 63 கழிச்சா -27 தான் வரும், +27 வராது. அப்போ அந்த கண்டிஷன் தப்பு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம், ஈஸியாக தான். அடுத்து செகண்ட் 18வது சம் x³ - x - 2 + x - 2xன்னு இருக்குது. இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். நம்மளுக்கு நான் அடுத்த ஸ்டெப் கொஸ்டின் எழுதாமல் ஆன்சர் எழுதுறேன் டேரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறேன்னா x³ - 2x³ / x - 2ன்னு இருக்குது. இப்போ வந்து கீழே இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 2 - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா அடிமானத்தை ஒன்றா கொண்டு வரதுனால x இந்த பக்கமும் 2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு முன்னே ஒரு மைனஸ் போடணும். அதனால தான் நான் மேலே மைனஸ் போட்டிருக்கேன். சரியா? அப்போ x - 2ன்னு கிடைக்கும். இப்போது எக்ஸ் கீழே இருக்க அடிமானம் சமம்னா ஒரே இடத்துல எழுதிக்கலாம், x - 2ன்னு. அப்போ மேலே இருக்கிறத வந்து என்ன பண்ணுறேன், சேமாக சேர்த்து எழுத போகிறேன். அப்போ x³ - 8ன்னு இருக்குது. சரியா? அப்போ அதை எழுதிட்டேன். இப்போ வந்துட்டு 8 வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இதே மாதிரி மாற்றுறதுக்காக 2^3ன்னு போட்டிருக்கேன். இப்போ 2 3 வாட்டி போட்டோன்னா 2 4 2 8ன்னு கிடைக்கும். அப்போ வந்துட்டு 2^3ன்னு போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபார்முலா படி போட போகிறேன். எந்த ஃபார்முலா போட போகிறேன் அப்படின்னா அந்த ஏபி கொடுத்துருக்கனால a - b × a² + ab + b² போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலா படி போட்டோன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், நமக்கு அந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து 19வது சம் m / m + 1 + 1 / m + 1 + 1 / m² - 1ன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் டேர்ம் மட்டும் என்ன பண்ணுறேன், m² a² - b² ஃபார்முலா படி எழுதியிருக்கேன். ஏன்னா
1 எத்தனை வாட்டி ஸ்கொயர்டு பண்ணாலும் கியூப் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். அதனால் நான் வந்துட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா படி எடுத்திருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுனா ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ மைனஸ் பி. அப்போது எம் ப்ளஸ் 1 எம் மைனஸ் 1 இருக்குது. இப்போ இதை எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கு மீச்சமாக எடுக்க போகிறேன். மீச்சமாக எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா எம் ப்ளஸ் 1 எம் மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ வந்து மேலே இருக்க எம் அப்படியே வச்சுக்கிட்டேன். மீச்சமாக எடுக்க தெரியும்ல. இப்போ வந்து கீழே எம் ப்ளஸ் 1 இருக்குது, நமக்கு என்ன இல்லைன்னா எம் மைனஸ் 1 இல்லை. அப்போ மேலே எம் மைனஸ் 1 போடுறேன். ப்ளஸ்ஸு 1 போட்டுட்டேன். இப்போ கீழே வந்துட்டு இந்த 1 டிவைடட் பை எம் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன இல்லைன்னா எம் மைனஸ் 1 இல்லை. அப்போ மேலே எம் மைனஸ் 1 போட போகிறோம். ப்ளஸ்ஸு 1 இங்கே கீழே வந்து எம் ப்ளஸ் 1 எம் மைனஸ் 1 இருக்குது மீச்சியமாக. அதனால் அங்கே 1 மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை உள்ள கூடி பெருக்கணும்னா எம் ஸ்கொயர்டுனா அது எம்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு இந்த 1 உள்ள கூடி பெருக்கணும்னா எம் மைனஸ் 1 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் அடித்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? ஈஸியானது தான், கான்செப்ட் புரிஞ்சால் போதும், போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து 20வது சம். 3a + 4b = 22 கொடுத்துருக்காங்க. 8a - 5b = -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான். எப்பயும் போல் இது ரெண்டையும் நம்பர் ஈக்குவேஷனாக இருக்குது, எழுதிட்டான். இப்போ மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் எதுமானி அடித்து கொடுக்கலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. கீழே இருக்கிறதையும் இப்போ வந்து மேலே இருக்க நம்பரை 8ஆல் பெருக்கினாலும் கீழே இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கினாலும் தான் சேம் நம்பர் வரும். அப்போ நான் வந்துட்டு மேலே இருக்கிறத வந்து 8ஆல் பெருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும். ஈக்குவல் அங்கிட்டு இருக்கிறதும் பெருக்கணும். அப்போ 24 3 24 4 32 22 × 8ஆல் பெருக்கணும்னா 176ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிறத 3ஆல் பெருக்கணும்னா 24 கிடைக்கும். -15 கிடைக்கும். -12ன்னு கிடைக்கும். இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சேஞ்ச் பண்ணால் தான் அடி கொடுக்க முடியும். அப்போ தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்துட்டு கீழே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸும், மைனஸ் இருக்க இடத்துல +1, மைனஸ் இருக்க இடத்துல +ன்னு போட்டுவிட்டேன். இப்போ ரெண்டு மைனஸ் ப்ளஸ் டிவைட் ஆகிடும். இங்கே வந்து கீழே ப்ளஸ் இருக்குது, மேலேயும் ப்ளஸ் இருக்குது. அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா 47b கிடைக்கும். இப்போ கீழே ப்ளஸுக்கு மேலே ப்ளஸுக்கு இதை ஆட் பண்ணால் 188 கிடைக்கும். இப்போ b இண்டு வந்துட்டு 47 டிவைடட் பை 188 போட்டோம்னா 1 47 47 4 47 182ன்னு கிடைக்கும். பியோட வேல்யூ 4 கிடைக்கும். இந்த 4 வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். அப்போ 3a + 4b = 22ன்னு இருக்குது. அப்போ b இருக்க இடத்துல 4 போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஏவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது a + b ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. அந்த ஃபார்முலா படி போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆனால் ஆன்சர் வந்துட்டு 36ன்னு கிடைக்கும். இங்கிட்ட இருக்கிறது அப்போ வந்து a ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா படியும் போடலாம், இல்லாட்டி ஈஸியாக ஃபார்முலா வேண்டாம் சரியா. ஃபார்முலா இல்லாமல் a² + b² இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு, அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4, அப்போ வந்து 6² கிடைக்கும். 6 36 ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஃபார்முலா படியெல்லாம் போட வேணாம். நீங்கள் டைரெக்டாக a² + b² ஃபார்ம் அதுலேயே ஏ பியும் சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.